அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மேசராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தினுடைய அமாவாசைக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களானது பார்த்திங்கன்னா மாறுபட போகிறது. அந்த ஒரு விஷயங்கள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்க போகின்றதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா, இது போன்ற விஷயங்களை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மேசராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மேசராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி இந்த சித்திரை மாதத்தினுடைய அமாவாசையானது பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான சிறப்புகளை கொண்டுள்ளது, இந்த ஒரு மகத்தான அமாவாசையை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. 12 மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதம், சித்திரை பிறப்பும் தமிழ் வருட பிறப்பும் ஒரே நாளில் கொண்டாடப்படக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா நிகழ இருக்கிறது. ஸோ அபூர்வமான சில நாட்களில் அமாவாசை திதி 2 நாட்களில் வருங்க. அப்படி வந்திருக்கக்கூடியது தான் இந்த ஒரு அமாவாசையும். இந்த அமாவாசையில் 2 நாட்களில் வருகிறது. ஸோ சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம் வரக்கூடிய சித்திரை அமாவாசை பித்ரு தோஷங்களானது போக்கும். சித்திரை அமாவாசையினுடைய தேதி, தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் அப்படிங்கிறத இப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். சித்திரை மாதத்தினுடைய அமாவாசையானது ஏப்ரல் 17ஆம் தேதி என்று வெள்ளிக்கிழமையோடு பார்த்திங்கன்னா சேர்ந்து வருதுங்க. இந்த திதியானது பார்த்திங்கன்னா ஆரம்பமாகக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்று இரவு 7:30 மணிக்கு துவங்கி அமாவாசை திதியானது முடியக்கூடிய நேரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலை 5:47 மணி வரை பார்த்திங்கன்னா நீடித்துட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உதயநிதியினுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை என்று தான் அமாவாசையானது அனுஷ்டிக்கப்படுது. ஸோ வெள்ளிக்கிழமை மாலை வரை அமாவாசை திதிகளானது இருப்பதுனால வெள்ளிக்கிழமை அன்றே அமாவாசை தர்ப்பணங்களை செய்ய வேண்டும். தர்ப்பணம் செய்யும் பொழுது கிழக்கு திசையை நோக்கி நின்றவாறு அல்லது அமர்ந்தவாறு மந்திரங்களை சொல்லணும். அமாவாசை திதி நாள் முழுவதுமே நீடிப்பதனால மதிய நேரத்திற்குள் பார்த்திங்கன்னா தர்ப்பணங்களை செய்வது உகந்தது. வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12 வரை ராகு காலங்கள் என்பதனால இதற்குள்ளாக அமாவாசை தர்ப்பணம் செய்து முடிப்பது ரொம்ப நல்லதுங்க. காலையில் செய்ய முடியாதவர்கள் மதியம் 12 மணிக்கு மேல் பார்த்திங்கன்னா சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிக்கலாம். அமாவாசை என்று சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே ராசியில் சஞ்சரிப்பார்கள். சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று நடக்கக்கூடிய சிறப்புகளில் ஒன்று உச்சமடையக்கூடிய சூரியனாகும். மேசராசியில் சுக்கிரன், சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் அமாவாசையானது ஏற்படுதுங்க. அந்த வகையில் அமாவாசை என்று திரிகிரக யோகங்களும் என்று பார்த்திங்கன்னா அபூர்வ யோகத்தையும் கொடுக்கிறது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கிரக மாற்ற அமைப்பானது அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ விரிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா இப்பொழுது 12ஆம் இடத்தில் பார்த்திங்கன்னா சஞ்சரித்த வந்த நிலைகளுக்கு பிறகு உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இதுவரை வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்த உங்களுடைய திறமைகளானது, பாராட்டுகளானது பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய ஒரு காலங்களாக அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம். பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அற்புத சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு பெரிய வாழ்வியல் மாற்றத்தை தரப்போகிறதுங்க. இதனால் எந்த ஒரு காரியத்திலுமே துணிந்து இறங்கி செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய தைரியங்களானது உண்டாகும். சுகபோக வாழ்க்கையும் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேன்மையான காலம். சிலர் வெளி மாநிலம், வெளிநாட்டிற்கு இடம் பெயரலாம். ராசியில் சூரியன் உச்சம் பெறுவதனால உங்களுடைய தனி திறமைகளானது பார்த்திங்கன்னா வெளிப்படுங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியும் நிலைத்திருக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளினுடைய அனுசரணையானது உண்டுங்க. புத்திர பிரதாபங்களானது உண்டாகும். பிள்ளைகளால் ஆதாயங்களும் உண்டுங்க. தொழில், உத்தியோகம், திருமணம், குழந்தை, வீடு, வாகன யோகங்களானது போன்ற அனைத்து விதமான பாக்கியங்களுமே இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். திருமணத்திற்கு நல்ல வரன்களும் அமையும். பிள்ளைகளினுடைய சுபகாரியங்கள் பார்த்திங்கன்னா கோலாகலமாக நடைபெறுங்க. அழகு ஆடம்பர பொருட்களினுடைய சேர்க்கையும் உண்டாகும். வீடு, வாகனம் போன்றவைகள் மூலமாக உங்களுக்கு சுப விரயங்களும் உண்டாகும்.
கூட்டு குடும்பமாக வாழ்ந்த அண்ணன் தம்பிகள் பிரிந்து தனி குடித்தனம் வந்து செல்லலாம். அதேபோல் விவாகரத்து வரை சென்ற தம்பதிகள் இப்பொழுது கூடி மகிழ்வார்கள். கூட்டு தொழில் செய்து வந்த குடும்பங்களில் சில பங்காளிகள் வந்து பார்த்திங்கன்னா தொழிலை விட்டு விலகலாங்க. பாக பிரிவினையில் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகளானது உண்டாகலாம். நட்பு வட்டாரங்கள் விலகிச் செல்வது போன்ற மன உணர்வுகளானது வாட்டு. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது உண்டாகுங்க. அதேபோல் வியாதிகளால் ஏற்பட்ட தாக்கங்களும் குறையும். ஆயுள் பயங்களானது வந்து பார்த்திங்கன்னா அகலும். கல்வியில் தடை ஏற்பட்ட மாணவர்கள் மீண்டும் படிப்பை தொடர சாதகமான காலங்களாகுங்க. உங்களுடைய லட்சியத்தை அடைய நவ கிரகங்களானது உதவும். படுத்தவுடன் நிம்மதியான ஒரு தூக்கங்களானது வருங்க. பொருளாதார நிலைகளை பார்க்கும் பொழுது தனஸ்தான அதிபதி சுக்கிரன் ராசியில் சஞ்சரிப்பதனால் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டாகும். பங்குச்சந்தை பந்தய வெற்றி, எதிர்பாராத தொழில் லாபங்கள் போன்றவற்றால் அதிர்ஷ்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பொன்பொருள் சேர்க்கையானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். கடன் தொகை எதிர்பார்த்த நபர்களிடம் இருந்து கிடைக்கும். ஏராளமான செலவும் வரும். ராசி அதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால நம்பிக்கை இல்லாத புதிய நபர்களிடம் புதிய தொழில் ஒப்பந்தம் பண பரிவர்த்தனை செய்வதை தவிர்க்கணும். பொருளாதார விஷயத்தில் கவனத்தை செலுத்தி சிந்தித்து செயல்பட்டால் விரயத்தை குறைக்க முடியும். பெண்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வினுடைய அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க தேவையான வசதி வாய்ப்புகளை 11ஆம் இடம் ராகு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பார். ராகு கொடுக்கக்கூடிய பண வசதியை அனுபவிக்க விடாமல் தொழில் நிமித்தமாக தம்பதிகள் ஆளுக்கு ஒரு ஊரில் அல்லது நாட்டில் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் 5ஆம் இட கேது கொடுப்பார். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களினுடைய வாழ்வாதாரங்களானது வந்து பார்த்திங்கன்னா உயருங்க. பல புதிய பெண் தொழில் முனைவோர்கள் உருவாக்குவார்கள். குடும்ப உறவுகளினுடைய ஒற்றுமை நிம்மதியை அதிகரிக்கும். வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகக்கூடிய காலங்கள். பூர்வீக சொத்து தாய் வழி சொத்து போன்றவற்றில் பாக பிரிவினையானது நடக்குங்க. ஆரோக்கியங்களானது வந்து பார்த்திங்கன்னா சீராகும். கடன் சுமையானது உங்களுக்கு குறையும். அறிமுகம் இல்லாத நபர்களினுடைய நட்பை தவிர்க்க வேண்டும். உத்தியோகஸ்தரர்களுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 12இல் சனியினுடைய சஞ்சாரங்கள் இருப்பதனால் உத்தியோகத்தில் இருந்த மன உளைச்சலானது நீங்கும். உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மையானது ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நிரந்தரமான நிம்மதியான வேலைகளானது கிடைக்குங்க. அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வுகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்களானது கிடைக்குங்க. பணி நிரந்தரம் ஆகாதவர்களுக்கு வேலைகளும் நிரந்தரமாகும். அதேபோல் பிற இடங்களுக்கு மாற்றலாகலானது கிடைக்குங்க. உங்கள் மேல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நம்பிக்கையும் உயரும். வழக்குகள் சாதகமாகும். அரசு உத்தியோக வாய்ப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. சிலருக்கு வெளிநாட்டு வேலைகளும் கிடைக்கும். ஆனால் அதிகம் உழைத்து சிறிய பொருளை சம்பாதிக்க நேரலாம். ஆனாலுமே பணவரவில் தடை தாமதங்களானது ஏற்படலாம் என்பதனால் சம்பள விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மேசராசியினுடைய முதலீட்டாளர்களுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இதுவரை யோசிக்காத வகையில் விவேகமாக சிந்தனை செய்து தொழிலை வளப்படுத்துவார்கள். பல புதிய தொழில் வாய்ப்புகளானது தேடி வரும். புதிய கூட்டாளிகளை நம்பி அதிக முதலீடு செய்வதை நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கணுங்க. தொழிலதிபர்களுக்கு அரசினுடைய உதவிகளானது கிடைக்கும். தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக உதவிக்கரம் நீட்டுவார்கள். நல்ல நம்பிக்கையான விசுவாசமான வேலையாட்களும் கிடைப்பார்கள். கடுமையாக உழைக்க நேரிடுங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானங்களானது தேவை. தொழிலை விரிவுபடுத்துவதை தவிர்க்க வேண்டும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக நடந்தாலுமே பெரிய லாபங்களானது கையில் நிற்காது. தொழில் தொடர்பான தடலடியான ஒரு முக்கிய முடிவுகளை தவிர்க்க வேண்டுங்க. பணத்திற்கு ஆசைப்பட்டு சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்க்கணும். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகார பதவிகளானது தேடி வருங்க. கட்சி மேலிடம் உங்களுக்கு முக்கியத்துவம் பதவியும் கொடுக்கும். 5இல் கேது இருப்பதனால யாரையுமே நம்பி ரகசியத்தை பகிரக்கூடாது. கூட்டணி கட்சிகள் நண்பர்கள் உங்களை எப்பொழுது வேண்டுமானாலுமே வந்து பார்த்திங்கன்னா கவிழ்த்து விடலாம். ஸோ எச்சரிக்கையானது தேவைங்க. எதிர்கட்சியினருக்கு சாதகமான காலம். பதவியை தக்க வைக்க ஊராக வந்து பார்த்திங்கன்னா அலைந்து விரயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க செய்யும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா விரயம் என்றால் பொருள் விரயம் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். கௌரவம் குறைந்தாலுமே விரயம்தான். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்பியவர்களே நம்பிக்கை துரோகம் கூட செய்யலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உறவுகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலை கைதியாக வாழ நேரலாங்க. உண்மையானவர்கள் யார் துரோகிகள் யார் என்ன வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அடையாளம் காணக்கூடிய காலகட்டங்கள் இது.
மேசராசி நேர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சிக்கல்களும் பணப்பிரச்சனைகளும் இருக்காமல் இருக்க பார்த்திங்கன்னா மேலும் பரிகாரமாக இந்த அமாவாசையின் போது உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடுகளை செய்துட்டு உங்களால் முடிஞ்ச வரையிலும் பார்த்திங்கன்னா அன்னதானங்களை செய்வது ரொம்ப சிறந்தது. அப்படி உங்களால் அன்னதானம் செய்ய முடியல அப்படின்னாலுமே நீர் மோர்களை பார்த்திங்கன்னா வாங்கி கொடுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.